கரிகாலன் நந்தினி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசி வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். நம்ம அருள் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. சுந்தரம் பெரியப்பாக்கு என்ன ஆச்சு? இது மாரிலாம் ஆகுதுன்னா, வீட்ல தான் ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு யார் யாரெல்லாம் காலையில வந்தாங்கன்னு சொல்லி கேமரால வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல. அத முதல்ல பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கனகாவோட அசிஸ்டண்ட் வந்து தெரிஞ்சிடுறாங்க. அச்சச்சோ! இவன் மாட்டுக்கும் கனகா மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டானா, என்ன பண்றது? முதல்ல இந்த விஷயத்த கனகாட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி முதல்ல இவன் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் கனகா கிட்ட சொல்லிக்கலான்னு, அவங்க அருளுக்கே தெரியாம அருள வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. லேப்டாப் முன்னாடி வந்து உட்கார்றாங்க. ஃபைல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம அருள் யார் யாரெல்லாம் வந்துட்டு போறா அப்படின்னு சொல்லும்போது, எடுத்த உடனே கனகா தான் வராங்க. கனகா மாட்டுக்கும் என்னது பூக்காரி கனகா வந்து வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அச்சச்சோ! என்னடா இது எடுத்தோனயே வந்து கனகா மேல தான் வந்து சந்தேகம் வருது. இவன் மாட்டுக்கும் டைம வச்சு புடிச்சிட்டானா, நிச்சயம் பிரச்சனையாயிடுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. கனகாவோட அசிஸ்டன்ட் அப்பன்னு பார்த்து, இவ எப்போதும் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போவா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில கனகா மேலலாம் சந்தேகப்படுறது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது, மாமாக்கு எப்ப என்ன ஆச்சு? அப்பனா அதுக்கும் முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வந்தாங்களோ, அவங்கள மட்டும் சந்தேகப்பட்டா போதுங்கிற மாரி யோசிக்கும்போது, அன்னைக்குன்னு பார்த்து காலையில ஒரு 7 பேர் 8 பேர் கிட்ட வந்திருக்காங்க. என்னடா அது சத்திய சோதனையா இருக்கு. கனகாவோட சேர்த்து மொத்தம் 6, 7 பேர் கிட்ட வந்திருக்காங்க. அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க. இவனுக்கு முதல்ல கனகா மேல சந்தேகம் இல்ல. அதுவரைக்கும் சந்தோஷம் தான். இருந்தாலும் எவ்வளோ நேரத்துக்கு தான் இவன் சந்தேகப்படாம இருப்பான்? சந்தேகம் வந்துருச்சுன்னா பிரச்சனையாயிடும். நம்ம தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப கனகாவோட அசிஸ்டன்ட். அப்பன்னு பார்த்து அருள் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. நின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. முதல்ல கனகா பூ எடுத்துட்டு போனா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தா. அதே மாரி ஒருத்தவங்க கொரியர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. இது மாரி ஏகப்பட்ட பேர் வந்துட்டு வந்துட்டு போறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போனா மட்டும் தான் எல்லா சூழ்ச்சியும் பண்ண முடியும். அப்படி வீட்டுக்குள்ள போறதுக்கு யாருக்கு அனுமதி இருக்கு? இந்த வந்திருக்கிற 7 பேர்ல. கனகா அம்மா கிட்ட பூ குடுத்துட்டு போயிருக்கா. இன்னும் 2, 3 பேர் வந்து வந்திருக்காங்க. அப்பனா கனகா இது மாரி செய்யறதுக்கு வாய்ப்பில்ல. பாக்கி இருக்கிற 2, 3 பேர் வந்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசியா கனகாவ வந்து சோதிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு, அப்படியே பைக் எடுத்துட்டு ஃபாலோ பண்றாங்க. இத அவங்க அசிஸ்டன்ட் வந்து பார்த்த உடனே, கனகா அசிஸ்டன்ட் அப்படியே ஆட்டோ எடுத்துட்டு, அப்படியே அவங்க பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. இவன் எங்க போறான்னு தெரியலையே! இவன் மாட்டுக்கு வந்து பிரச்சனைய வந்து இழுத்து விட்டானா, அப்புறம் நாங்க போட்டு வச்சிருக்கிற எல்லா திட்டமும் வந்து வீணாயிடுமேங்கிற மாரி அவரு யோசிச்சுட்டு, பின்னாடி ஆட்டோல வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. கனகா, ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும். என்னாச்சு? அருளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. எப்படி? ஏது? அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில வந்து பேசுறாங்க கனகா. வேற எப்படியும் இல்ல. ஆதாரத்த பார்த்துட்டான். காலையில தானே வந்து சுந்தரத்துக்கு இது மாரி பிரச்சனையா இருக்கு. காலையில தான் யாராவது ஒருத்தர் வந்துட்டு வந்துட்டு போயிருக்கணுங்கிற மாரி சொன்னோனே, காலையில வந்தது கிட்டத்தட்ட 7, 8 பேர் கிட்ட இருக்காங்க. அந்த 7, 8 பேர்ல மொத ஆள் நீ தான் பூ எடுத்துட்டு வந்திருக்க. உன் மேல அவனுக்கு சந்தேகம் வரலனாலும், அவன் யோசிக்கிற மாரி தான் இருக்கு. இதுக்கு தான் அவன ஃபாலோ பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு, அந்த கொரியர் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அவங்கள வந்து பார்க்குறாங்க. அவங்க வீட்லயே இல்ல. பார்சல் போட போயிருக்காங்கன்னோனே, அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "தம்பி, நேத்து எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்க எப்ப, எந்த செகண்ட் வரைக்கும் வீட்ல இருந்தீங்கங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். என்ன சார் உங்க வீட்ல எதுவும் காணோம்னு சொல்லிட்டு என்ன கேட்க வந்திருக்கீங்களா? அப்படியெல்லாம் நான் எதுவும் எடுக்கவே இல்லையேன்னு" சொல்லி தைரியமா வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னது கொஞ்சம் கூட பதட்டப்படாம தைரியமா பேசிட்டு இருக்கான். "உண்மையா தான் சொல்றீங்களா? ஒரு பிரச்சனையா இருக்கு. அதுவும் காலையில 7 பேர் கிட்ட தான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அதுல ஒரு ஆள் தான். சார் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா, நீங்க எங்க வேணாலும் என்ன பத்தி சொல்லுங்க சார். நான் வந்து அங்க சொல்லிட்டு வந்துடுறேன். எனக்கு எந்த விதத்திலயும் கவலை இல்ல. சாரி தம்பி. நான் 7 பேரையும் விசாரிக்கணும்ல." சரின்னு சொல்லிட்டு போறாங்க அந்த இடத்துல. இவரு கிடையாதுன்னு சொல்லி இவரு பேர அப்படியே அடிச்சிடுறாங்க. அடுத்தடுத்தது கன்டினியூஸா போறாங்க. என்னது மாப்பிள ஒரு இடத்துல விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு வெளில வந்தா, அப்படியே அந்த பேர வந்து அடிக்கிறான். என்னது 6 பேரையும் விசாரிச்சாச்சு. இனிமேட்டு நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலங்கிற மாரி அருள் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சரி வராதே. அப்புறம் இவனுக்கு டைரக்ட்டா வந்து பூக்காரி கனகா மேல தான் சந்தேகமே வந்துகிட்டு இருக்கும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. கனகாவோட அசிஸ்டண்ட் ஒரு பக்கம் வானதிக்கு ஒரு விஷயம் தேவைங்கிறனால வேக வேகமா போறாங்க. போயிட்டு டப்பால எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல இத வந்து அதிகாரியெல்லாம் பார்க்குறாங்க. என்னது இந்த பொண்ணு மாட்டுக்கும் போனா, கையில டப்பா இல்ல. வரும்போது கையில டப்பா இருக்கு. என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அதிகாரி பார்க்கணுங்கிறாங்க. உடனே மாமாக்கு அங்க பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. இவரெல்லாம் நின்னு விசாரிச்சுட்டு இருந்தா சரி வராது. எதுவா இருந்தாலும் அங்க போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, நம்ம வானதி கியூட்டா அழகா வந்து வேக வேகமா வந்து ஏமாத்திட்டு ஓட ஆரம்பிச்சுடுறாங்க. யோசிக்கிறாங்க. எதுக்காக இந்த பொண்ணு வந்து ஓடிக்கிட்டு இருக்கா? சரி நம்மளும் வந்து பின்னாடியே பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, அவங்களும் வேக வேகமா வந்து ஓடுற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வானதி வந்து கிரவுண்ட தாண்டி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல
நம்ம அருள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னடா அது! என்ன தேடி பார்த்தாலும், இது மாரி நடந்ததுக்கான சம்மந்தமே இல்லாம தான் நம்ம நிக்கிற மாரி தெரியுது. கையில ஆதாரம் இருக்கு. ஆனா, அத சரியான முறையில பயன்படுத்த முடியல. இப்ப என்ன பண்றது? கண்ணுக்கு நேரா தெரியுது. ஆனா, எதுவும் தெரியாத போல தான் இருக்குங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அருளு. நம்ம நந்தினி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க. "என்னங்க நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உங்க மாமா இப்ப இப்ப நல்லாவே வந்துகிட்டு இருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இப்ப நீங்க என்ன மாரி இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கங்கிற மாரி கேட்குறாங்க." "ஒண்ணும் பிரச்சனையெல்லாம் இல்ல." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நந்தினி மட்டும் சொல்லிட்டு, அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, இவங்கள பார்த்துக்கங்க. நான் போயிட்டு வந்துர்றேன்னு சொல்லிட்டு, அவர் மாட்டுக்கு ரவுண்ட்ஸ் வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து போற மாரி காட்டுறாங்க. எப்படியோ மாமாவ நல்லபடியா வந்து மீட்டெடுத்துறணும். அது பண்ணிட்டாலே போதுங்கிற மாரி தான் நம்ம நந்தினி நெனச்சுட்டு, அப்படியே அசந்து தூங்குறாங்க. இத சுத்தி இருக்கிறவங்க யாரும் கவனிக்கல. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்பவே அருமையா, மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.